ஹாய் காய்ஸ். 2025 வந்துச்சு. ஐபிஎல் ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ அண்டு லெவன்ஸ் பண்ணலாம்னு நினச்சோம். ரொம்ப லேட்டாக தான் யோசிச்சோம், அதனால் பண்ண முடியல. இது கொஞ்சம் குயிக்காக வந்துடுச்சு, அதனால் இப்போது இன்னைக்கு பண்ண போகிறோம். வெல்கம் டு கிரிக்கெட் குமார். இன்னைக்கு என்ன டீம் பார்க்க போகிறோம் ராகுல்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து போயிடுவோம். ப்ரிவியூல இருந்து சேர்த்து பண்ணிடலாம் அப்படியே. ஸோ ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் போயிடும். ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஓ, ஃபர்ஸ்ட் கேகேஆர். மேட்ச்சு ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர், அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டீம் கேகேஆர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. கேகேஆரில் என்னென்ன லெவன்ஸ் எதிர்பார்க்கலாம்? பட் அவங்க கேப்டன், வின்னிங் கேப்டன் வேற இல்லை. அது என்ன பெரிய இம்பாக்ட் ஆகுமா? அதான் கேப்டனே மாத்திட்டானுங்க அவனுங்க. என்ன யோசிச்சு ஏன் இப்படி ஒரு கேப்டன்சி சேஞ்ச்க்கான டிசிஷன் போனானுங்கன்னு தெரியல. என்னவா இருக்கும்னு நினைக்கிற நீ? இல்லை, அவங்களுக்குள்ள அந்த டேர்ம் சரியில்லை போல இருந்து, அதனால எதனா இருந்துக்கலாம். ஆனால் ஐயர் வந்து ஒரு நல்ல கேப்டன், பேட்ஸ்மேன். இந்த அளவுக்கு பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் நல்லா தான் கேப்டன்ஷிப் பண்ணாரு. இதுதான் கேகேஆரோட டீம் லிஸ்ட். என்ன வெறும் 8 பேர் தான் இருக்கிறாங்க? இல்ல, அது பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ். இது மாதிரி இருக்கா? இதுல இருந்து ஆஹா, முன்னாடியே 11 ரெடி பண்ணிருக்கணும் போல நம்ம. ப்ராபபிள் யார் யாரெல்லாம் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஹர்ஷித் ராணா போன கண்டிப்பா நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா 3 பேர் ஆடுவாங்க. போன வாட்டி இவங்க எப்படியும் ஸ்டார்க் வச்சிருந்தானுங்களே, அது பதிலா ஆண்ட்ரிக் நார்கே எடுத்துட்டு வந்துட்டானுங்க. ஜான்சன் போவானுங்களா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஏன்னா போன வாட்டி ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். புரியல போன வாட்டி ஐபிஎல் வந்து எதுவும் பண்ணல ஸ்பென்சர் ஜான்சனு. ஸோ இந்த வாட்டி அவனுக்கு போவாங்களான்றது டவுட்டு. பிளேயிங் 11ல டைரக்டா ஆட வைப்பாங்களான்னு டவுட்டு. ஆனால் நார்கே ஆடி இருக்கான். வைபவ் வராரோ கூட நல்லா பண்ணார்ல. வைபவ் வராரோ நல்லா தான் பண்ணாங்க. ஹர்ஷித் ராணாவை தான் அவங்க ப்ரையாரிட்டியா பாக்குறானுங்க. உனக்கு எப்படியும் அவங்களுக்கு ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலரு, 3 ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னரோட போவாங்களா, 5 பேரு. கரெக்டு தான். ஆனா உனக்கு இதுலயே வந்து வெங்கடேஷ் ஐயர் இருக்கான், ரமன்தீப் சிங் இருக்கான், ரசல் இருக்கான். இவங்க 3 பேர் சேர்த்தே போலிங் போட வச்சிருவானுங்களே எப்படியும். எல்லாம் இப்ப இருக்கிறது ஃபுல்லா பேட்டிங் பிச்சா மாத்திட்டு இருக்கானுங்க. பேட்ஸ்மேன் ஹெவியா தான் போவானுங்க. ராமன் பவல் வேற வச்சிருக்கானுங்க. ரோமன் பவுல் ஆடுவான்றது டவுட் தான் எனக்கு பொறுத்தவரையும். அவன் ரோமன் பவல் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இல்ல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா கூட. குர்பாஸ் ஆடிடுவானுங்களா? ஆமா, ஓப்பனிங் அவங்க ஆடி ஆகணும்ல. வெங்கடேஷ் ஐயரும் அஜிங்கியாவும் ஆடினாங்க, குர்பாஸ் எங்க ஆடுவான்? வெங்கடேஷ் ஐயர் மேல ஆட மாட்டாங்க. போன சீசனே வந்து ஆடலையா அவன? டீகாக் இருக்கானே. டீகாக் வேற இருக்கான். டீகாக் தான் ஆடுவான் கண்டிப்பா. குர்பாஸ்லாம் ஆட மாட்டான். லெஃப்ட் ஆர்ம் ரைட் வேற, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேற. டீகாக் ரஹானே வந்து ஆடிடுவாங்க. 1 டவுன்ல வெங்கடேஷ் ஐயர் ஆடுவான். நம்ம அப்படியே ப்ராபபிள் 11 போலாமா? யாரு ஃபர்ஸ்ட்? ரஹானேவும் டீகாக்கும் ஓப்பனிங். 1 டவுன்ல வெங்கடேஷ் ஐயர் ஆடுவாங்க. ரகுவன்ஷி 2 டவுன்ல ரகுவன்ஷி ஆடுவாங்க. 3 டவுன் தான் வந்து ராமன் பவல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற யாரெல்லாம் போவாங்க? மொயின் அலி கூட 3 டவுன் ஓகே தான். மொயின் அலி 3 டவுன் ஓகே. ஆனா ஸ்பின்னருக்கான தேவை இல்லைல்ல அங்க. நீ ப்ராப்பர் பேட்ஸ்மேனா கூட எடுத்துட்டு போலாம்ல. ஒரு 2 ஓவரோ இல்ல 1 ஓவர் நடுவுல கொடுக்க போறான். அதேதான் உனக்கு பவலும் போட போறான். மீடியம் பேஸ் பவல் ஃபினிஷருக்கு தான். நரேனும் நரேன் தான் ஓப்பனிங் ஆடணும், அதை மறந்துட்டேன். இல்ல, இப்ப இந்த சீசன் எப்படி ஆட வைக்க மாட்டாங்க. ரஹானே வந்து தெரியலப்பா. ரஹானே வந்து இப்போ மும்பைக்குலாம் வந்து கீழே தான் ஆடினான். அதனால கீழே ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரஞ்சிக்கு இதுக்கும் இப்ப கீழே போனா ரஹானே இல்ல, எஸ்எம்ஐடிலே வந்து சையத் முஸ்தக் அலிலே கீழே தான் ஆடினா ரஹானே. அதுல எல்லாம் கீழே தான் ஆடுவான், பிரச்சனை இல்ல. இப்ப என்ன பிரச்சனைனா, ரஹானே இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஆல்ரெடி 1 டவுன் தான் ஆடிட்டு இருக்கான். 1 டவுன் 2 டவுன் கூட ஆடிட்டு இருக்கான். நமக்கு அதே கூட செட் ஆகும். நம்ம கீழே போய்க்கலாம்னு கூட யோசிக்கலாம். அதான் அப்போ நரேன் பொறுத்தவரையும் பட்டா பாக்கியன்ற மாதிரி முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க. அப்ப நரேன் டீகாக் தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நரேன் டீகாக் ஆட்டானுங்கன்னா வந்து
ரகானே 1, ம் 2 வெங்கடேஷ் இல்ல ரகுவன்சி, அது ஸ்வாப் பண்ணிப்பாங்க அவங்க பார்த்து ஏற்ற மாதிரி. 2 3. இல்லைன்னா வந்து இப்படி ஆடிடுவானுங்கடா. உனக்கு ஓப்பனிங் வந்து டீகாக்கும் இவனும் ஆடிட்டு நரேன் ஆடிட்டு 1 டவுன்ல வெங்கடேஷ் ஐயர். மறுபடியும் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் போக மாட்டாங்கல்ல, இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் நடுவில் யூஸ் பண்ணிப்பாங்களா? 2 டவுன் 3 டவுன் 3 லெஃப்ட் அப்படி ஹேண்டர்ஸ் ஒரே அடியா. போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது இல்லைல்ல. இல்ல அது ஒரு ஒரு இதுவாயிடும்ல. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போறதுக்கே யோசிக்கிறாங்க நிறைய டைம். லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஆர்ம் காம்பினேஷன் எப்பயுமே தேவைப்படாது, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பட் நரேனுக்கு அது பிரச்சனை இல்லை. வெங்கடேஷ் ஐயர் ஒன்னும் போக மாட்டான். வெங்கடேஷ் ஐயர் பின்னாடி ஆறதுக்கு கேப்பபிள் இருக்கு, பட் ரகானே பின்னாடி ஆறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட் தான். அப்ப 3 டவுன் வந்து 50 ஓவர் ஃபார்மட்டா இருந்தா ஓகே, பட் T20 ஃபார்மட் ரகானே எந்த அளவுக்கு மேல ஆறானோ அதான் நமக்கு அவங்க 3 டவுன் ரகுவன்ஷி வந்துருவான். நம்ம இது நம்ம சொல்லுவோம், பாப்போம், நாளைக்கு தெரிஞ்சிரு போகுது. நரேனு, டீகாக்கு, ராமன் பவல் இல்லைன்னா மொயின் அலி ஆடுவானுங்க. பாவல்லாம் பின்னாடி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆட வைப்பாங்க, யாருக்குமே செட் ஆகலாம் தான். பாவல் பண்ற வேலைய ரசல் பண்ற வேலையில 20-30% கூட பாவல் பண்ண போறது இல்ல. அப்புறம் எப்படி பாவல் ஆட போறாங்க? அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா ரசலே ஆடுவாங்க. ரசல் தான் இருக்கான்ல, அப்புறம் என்ன? ரகுவன்ஷிக்கு அடுத்தே ரசல் ஆடுவாங்கன்னு சொல்றேன். ஆமா, நம்பர் 5ல ரசல் வந்துரும். நரேன் மேல வந்துட்டானா ரசல் 6-7 வந்துடுறான்ல எப்படியும். இல்ல ரசல் அவ்வளவு கீழே வரைக்கும் வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். இப்ப பாரு, ஸ்டார்டிங் டீகாக்கும் நரேன் ஆடுறாங்க. 1 டவுன் ரகானே, 2 டவுன் வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்சி, இது மாத்திப்பாங்க. 5 பேர் ஆயிடுதா? 5 வந்து அது 5 வந்துருது. நான் சொல்றது கேளு. இப்போ வந்து டீகாக்கு நரேன் ஓப்பனிங்ல 2 ஃபாரின் ஸ்லாட் காலி. அதுக்கு அடுத்து ரசல் 1, 3 ஆட போறாங்கல 4. நார்கியா ஓகே, நார்கியா நம்பர் 11 ஆடுறான்னு கூட வச்சுக்கோ. அதுக்கு மேல வந்து வருண், இன்னொரு ஒருத்தர் வந்து வைபவ், ஹர்ஷித். நான் சொல்றேன் அந்த இதுல உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் வருதா பாரு. ஃபர்ஸ்ட் டீகாக்கு நரேனு, ரகானே, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரசல். திரும்ப சொல்லு. ரசல் இரு 6 வந்துருதா? அப்புறம் ஆர்டர்ஸ் வேணா மாறும் இந்த இடத்துல. ஹர்ஷித் ராணா, வைபவ் வரோரா. டேய் கேக்குதாடா? நான் சொல்ற பிளேஸ் திரும்ப சொல்லு. புரியல. திரும்ப சொல்லுன்னு சொல்றேன். டீகாக் நரேன் ஓப்பனிங். டீகாக் நரேன் ஓப்பனிங். 1 டவுன் ரகானே. ஓகே. 2 டவுன் வந்து ரகுவன்சி. 3 டவுன் வந்து வெங்கடேஷ் ஐயர். 4th டவுன் வெங்கடேஷ் ஐயர் இன்னும் கொஞ்சம் மேலேயே வருவான்னு தோணுது. ரகானேக்கு அடுத்து வெங்கடேஷ் ஐயர் வந்துரும். ரகுவன்சி வேணும்னா ரகுவன்சி லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஆர்ம் பார்த்தது அவங்க ஸ்வாப் கூட பண்ணிக்கலாம் அந்த பொசிஷனை. 2 or 3 அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்து ரசல் வந்துருவான். அதுக்கப்புறமா ரசல் ஆடலாம் 4. இதுல நடுவுல ஒரு ஸ்பின்னர்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். யாரு இவங்க? மயக் மார்க்கண்டே இருக்கான், இல்ல வேற யாருன்னா போனா இன்னொரு ரமன்தீப் ஆட போறான் அந்த ஸ்லாட்ல. ரசலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ. ஆமாடா, நான் என்ன ஸ்லாட் சொல்லிருக்கேன்னா டீகாக் நரேன் ஓப்பனிங், 1 டவுன்ல ரஹானே, 2 டவுன் வெங்கடேஷ் ஐயர், 3 டவுன் ரகுவன்ஷி, அதுக்கு அடுத்து ரசல், ரமன்தீப், ரிங்கு சிங் வேற இருக்கான். ஆமா ஆமா, ரமன்தீப் ஆட மாட்டாங்க. ரிங்கு இருந்தா ரமன்தீப் ஆட மாட்டாங்க. இல்ல 2 பேரும் ஆடுவாங்க. 12 மேன் சூப்பர் சப் இருக்குல்ல. ஓகே, ஆமா சூப்பர் சப் இருக்கு, 2 பேரும் ஆடுவானுங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷித், வைபவ், வருண், நார்கியா வந்து இதுல எடுத்துட்டு வந்துருவானுங்க சூப்பர் சப்பா. இம்பாக்ட் பிளேயர்ல யாரா ஒருத்தர் பண்ணி இதுதான் ப்ராபபிள் 12 கரெக்ட்டா இருக்கும். ஒரு மாதிரி பவர் பேக்டா இருக்கு. திரும்ப கூட இவனுங்க வந்து கப் அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அசால்ட்டா அடிக்கிறதுக்கு சம வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு வீக் லிங்க்னு கூட சொல்ல முடியாது. அத ரகுவன்ஷி ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான். அவனும் நல்லா ஆடி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ. போன சீசன் ஆடின மாதிரி கொடுத்துட்டான் அப்படின்னா வந்து கண்டிப்பா இவனுக்கு திரும்ப கப் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்சஸ் போட்டோம், அதுக்கப்புறம் யார் ஜெயிக்கலாம் கப் ரெடிக் பண்ணுவோம். இப்போ வரையும் அவங்க இந்த 11s ஓகே, நல்லா 11s தான் செட் ஆயிருக்கு. இது இப்போ அது ஆர்டர் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நரேனு, டீகாக்கு, ரகானே, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர் அவங்க மாறிப்பாங்க. அப்புறம் ரமன்தீப், ரசல்,
வருண், ரிங்கு. ஹர்ஷித், வைபவ் அரோரா, ரிங்கு. ரிங்கு நடுவுல ரமன்தீப் முன்னாடியே ரிங்கு, அதுக்கப்புறமா தான் ம். ரமன்தீப். ஓகே, அப்ப ரசல் எப்பயும் மாதிரி பின்னாடி தான் ஆடுவான். 15 ஓவர்ஸ் 16 ஓவர்ஸ் தான். அதுதான் வந்து இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஏன்னா இவங்களுக்கு இந்தியன்ல இருக்க ஃபயர் பவர் வந்து நல்லா இருக்கு கொல்கட்டா கிட்ட. அதனால ரசல வந்து 10வது ஓவர்லயே இறக்குற மாதிரி தான் மேல ஏத்தி இறக்குவாங்க. பண்ண மாட்டாங்க, எப்பவுமே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரசல் வந்து கடைசி ஒரே ஓவர்ல கூட மேட்ச் மாத்துற ஆளு, முன்னாடியே விட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. 14 15 ஓவர்ஸ்ல உள்ள வந்துருவான் எப்படியும். ஓகே, பார்க்கலாம் என்ன பண்றான்னு சரி. சொல்லிட்டு. கேகேஆர் முடிச்சுது. வேற யாரு இப்போ? கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி. எனக்கு இன்னொன்னு கூட பண்ணுவாங்க அவங்க. இப்போ இந்த கரண்ட் ஃபார்ம்ல யாருன்னா இல்லைன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தேவையில்ல. வைபவோ இல்ல யாருக்கோ பதிலா சக்கரியா கூட ஆடலாம். அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஆனா போன வருஷம் ஃபார்ம் பத்தி பார்த்தா வைபவ் வர சூப்பரா போட்டிருக்கான், அதனால அப்படியே போவாங்க. இப்போவுமே இந்த பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் செமையா போறான்டா ஸ்விங். எங்கேயோ எடுத்துட்டு வந்து லெக் ஸ்டிக்ல வச்சு பால 5th ஸ்டம்புக்கு போகுது பால். ஆமா ஆமா, பிளஸ்ஸே போன வருஷம் அதுதான். சரியான ஸ்விங் பண்றான் அவன். போன வருஷம் வச்சு சூப்பரா பண்ணியிருந்தான், சும்மா சொல்றேன். அவனுங்க சரி, அப்படி இப்போ டீசன்ட் ஃபார்ம் அடுத்து வச்சு போனோம்னு பார்த்தோம்னா ஸ்பென்சர் ஜான்சன் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனுங்க இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா பண்ணியிருக்கான் ரீசெண்டா. ஆர்சிபி ப்ராபபிள் 11. ஆர்சிபி ஓப்பனிங் வீக்கே அண்ட் சால்ட் தான். அவங்களே சொல்லிட்டானுங்க போஸ்ட். சொல்லிட்டாங்களா அபிஷியலா? ஆமா, இந்த 2 டியோக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைங்கன்னே வந்து போஸ்டே போட்டானுங்க. நான் ஆனா அந்த டியோ எதிர்பார்க்கல. நானும் டேவிட் படிக்கல் தான் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். நல்லா பண்ணிருக்கான். பட் இப்ப கரண்ட் ஃபார்ம்னு பாக்குறாங்க அவங்க, வேற ஒண்ணும் இல்ல. அவங்க ஒரு பேக்கப்பா கடைசில தான் எடுத்தாங்க. படிக்கல் வந்து இப்போ எடுத்து அவனை எங்க ஆட வைப்பானுங்கன்னு ஒரு ஐடியாவே இல்ல. அவங்க பேக்கப்பா தானே எடுத்திருக்காங்க. நான் எடுத்தது பார்த்தா கடைசியில ஆட வைப்பாங்கன்னு பார்த்தேன். அப்படி பார்த்தா இல்ல, அவனுங்க லாஸ்டா இவன் படிக்கல் வந்து லக்னோல இருந்தப்போ ஆண்டி ஃபிளவர் தான் கோச்சு எடுத்து அவனை ஒன் டவுன் ஆட வச்சான். அதே மாதிரி படிக்கல் வேலைக்கு ஆக மாட்டானா? கோலி கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். ஒன் டவுன் ஆறதுக்கு ஒரு இது வேணும். ஒன் டவுன் ஆடுவான். படிக்கல் தான் ஒன் டவுன் நீ போ அப்படின்னு ஆட படிக்கல் ஒன் டவுனா? கண்டிப்பா ஆட வைப்பாங்க. அது வேற இல்லாம லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, ஆண்டி ஃபிளவருக்கு. ஸோ கட்டாயமா வந்து படிக்கல் ஒன் டவுன்ல ஆடியே தேர்றான். அது ஓகே. இப்போ ஒன் டவுன் ஓப்பனிங்கோ 11th பண்றியா? நான் என்னோட தாட் படி ஹில் சால்ட் படிக்கல் போனா நல்லா இருக்கும். பட் நீ அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்ட. நானும் அப்படிதான் போனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா 1 டவுன் கோலி, 2 டவுன் பட்டிதாரு, அப்புறம் லிவிங்ஸ்டனு. இவங்க பார்த்தா பெத்தல் ஆட மாட்டானுங்க போல. பெத்தல் ஆனா நல்லா இருக்கும். ரூமர்ஸ் வருது இவனுக்கு பதிலா டிம் டேவிடுக்கு பதிலாவே வந்து ஜேக்கப் பெத்தல் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படிதான் நானும் எதிர்பார்க்கிறேன். பட் அவங்க இல்ல அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. சூப்பரா டிம் டேவிட் ஆட வைக்கலாம். இந்த ரீசெண்டா ஓபர்ட் ஹரிகேன்ஸுக்கு செம்ம அடி அடிச்சான், சரியான அடி அடிச்சான். புரியுது. பட் டிம் டேவிட் மேல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வரல. அவன் ஏன்னா ஐபிஎல்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பேருக்கு ஏத்த பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல இல்ல. என்ன கேட்டா திரும்ப இறக்கி விட்டு நான் என்னோட 11 சொல்றேன், அப்புறம் உன்னோட சொல்லு. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். பில் சால்ட், கோலி, பட்டிதார், அப்புறம் கோலி, பட்டிதார், லிவிங்ஸ்டன், பெத்தல், ஜிதேஷ் சர்மா. இவங்க இது 3 பேர் அப்படியே ஸ்வாப் பண்ணிப்பாங்க. இவங்க எப்படி ஆட வைப்பாங்க நமக்கு தெரியாது. இந்த 3 பேர் எப்படி வேணா ஆட வச்சுக்கலாம். ஏன்னா 3 பேரும் பெத்தல் மட்டும் கொஞ்சம் இதுவும் அரம்பிது, 2 பேரும் அக்ரெசிவா ஆடுறவங்க தான். ஓகேவா? 7 வந்துருதா? அப்புறம் பவுலர்ஸ் பண்ணோம், அது ஆர்டர்ஸ் பார்த்திக்கலாம். ஜாஸ், புவனேஸ்வர் ஆடுவான். அப்புறம் வேற யாரு போலிங்ல? நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சேன். இவங்க 3 பேர் ஆடுவாங்க, யாஸ், புவனேஸ்வர், ஜாஸ் ஹேசல்வுட். அந்த ஒரு ஸ்லாட் யார் ஆடுவாங்கன்னு தெரியாது. ரஷித் சலாம் தான் போவாங்க நினைக்கிறேன். ஆனா ஸ்பின்னர்ஸ் இல்லையே. இல்ல சுயாஷ் ஆடுவாங்க. குணால் மறந்துட்டேன். கரெக்ட், குணால். இல்ல இப்போ நீ சொன்ன 11ல யாரு வருவா? படிக்கல்லும் சால்ட்டும் ஓபனிங். நான் சொன்னது 11, 12 வந்து சுயேஷ் சர்மா. என்னோட 11ல வந்து கோலி, சால்ட் ஓபனிங். எப்படியும் அப்படிதான் போட்டு வச்சிருக்கானுங்க. அதான் இது பாரு கரெக்டா இருக்குமான்னு பாரு. நீ அப்புறம் வேணா சேஞ்சஸ் இருந்தா சொல்லு. ஃபர்ஸ்ட் தான் படிக்கல், பில் சால்ட், கோலி,
அப்புறம் ஃபோர்த்து வந்து வட்டிதர் கேப்டன். அப்புறம் அஞ்சாவது ஜித்தேஷ் சர்மா, லிவிங்ஸ்டனு, பெத்தல். இது 3 7 வந்துடுதா. அதுக்கப்புறம் ம் ஏசலுட்டு, புவனேஸ்வர் குமார், ம் குணால் பாண்டியா வர முதல்ல. குணால் பாண்டியா, அதுக்கப்புறம் இது சுயாஷ். ரசிக் சலாமா, சுயேஷ் ம் சர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் ரசிக் ஆட மாட்டானுங்க. ஏன்னா சுயாஷ் ஆல்ரெடி கொல்கட்டாவில் நிறைய ஆடி இருக்கான். ஸோ அதில் பிலீவ் பண்ணி எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட 11 பொறுத்த வரைக்கும் வந்து சால்ட்டும் கோலி தான் ஓப்பனிங்கு. அவங்க சொன்னது, படிக்கல் பட் பார்ப்போம். படிக்கல் ஒன் டவுனு, ரஜத் டூ டவுனு, லிவிங்ஸ்டனு ரஜத் கத்து, அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, டிம் டேவிடு, ம். அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார், ஹேசலூட்டு, யாஷ் தயாலு, லாஸ்டா வந்து சுயாஷ் சர்மா. இம்பாக்டா சுயேஷ் சர்மா. ஆமா. கரண் சர்மா ரசித் எடுத்து சுயேஷ் சர்மா ஃபீல் பண்றாரா? இவன் சுயேஷ் சர்மாவுக்கு அங்க கொல்கட்டால நல்ல ரெக்கார்ட் தானே இருக்கு. அது பிளஸ் இருக்கு. இங்க புதுசா சொல்றேன். ஸ்டார்ட் பண்றானுங்க. அங்க வேற எதுவும் டோர்னமெண்ட்டும் லாஸ்டா நடக்கல ஈடன் கார்டன்ஸ்ல. ஸோ கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு ஸ்பின் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறேன். பார்ப்போம். இருந்தாலும் அவனோட மிஸ்ட்ரி ஸ்பின்காக வந்து சுயாஷ் எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ம் இதெல்லாம் மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் நான் ஒன்னே ஒன்று தான் மாறுவேன். டீம் டேவிட் நீ சொல்ற, பெத்தல் ஆடுவாங்க நான் சொல்றேன். பட் பெத்தல் ஆடினாங்க அப்படின்னா பெத்தல் இன்னும் மேலே ஏத்தி ஆடுவாங்க, ஆமா, கீழே இறக்க மாட்டாங்க கரெக்ட். பெத்தல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ரஜத்துக்கும் லிவிங்ஸ்டோனுக்கும் டீம் டேவிட் பண்ண போறது லிவிங்ஸ்டோனும் ஜிதேஷ் சர்மா 2 பேரும் அதை தான் பண்ண போறாங்க. அதுக்கு நம்ம ம் ஸ்டெடியா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள படிக்கல் 1 நாட் 2 டவுனுக்கு 3 டவுனுக்கு இவன் வந்துருவாங்க பெத்தல. லெஃப்ட் த்ரீ ஹேண்டர் டவுனுக்கு மெயின்டைன் குரோனல் பண்ணிட்டே பண்ணவே இருப்பான். ஆடிடலாமே குணால் அதுக்கு. பாண்டியாவா இருக்கான் ஒன்று எனக்கு தெரிஞ்சு. ம் 3 பேராச்சும் ஃபினிஷர் வச்சிருப்பானுங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து பேக் எண்ட்ல எந்த அளவுக்கு ஸ்லாக் பண்ணணும், லைக் பேக் எண்ட் கூட இல்லை, இப்பெல்லாம் அவனுங்க 20 ஓவருமே ஸ்லாக் ஆடுறதுக்கு தான் போறானுங்களே. போன வருஷம்லாம் அருமையா ஒரு அதனால மீன் வேற கண்டிப்பா போட்டுருந்தாங்க. ம் 320 அடிச்சதுக்கு பாத்தியா? பார்த்தேன். அது அந்த அந்த மீம் வந்து இருக்கிறதுலே ஒரு மகா வட்டமான மீம். ஏன்னா எல்லா டீமும் அப்படிதான் வந்து ரொம்ப பெருமையா போட்டுக்கிறாங்க. எங்களோட லைக் அவனோட பிளேயர்ஸ் வந்து எல்லாரும் SRH அதே மாதிரி தான் போட்டுட்டு 20 இருக்காங்க. பாலுக்கு 60, 40 பாலுக்கு 80 எல்லாரும் அப்படிதான் போட்டிருக்கானுங்க. எல்லாரும் யாரும் ஆடி இருப்பானுங்க, அவங்களோட டீம் போலர்ஸ் தான் ஆடி இருப்பானுங்க. ஒன்லி ஆர்சிபிக்கு மட்டும் போட்டா இது என்ன கணக்குன்னு எனக்கு. பிராக்டிஸ் மேட்ச்ல 11 சேவ் அப்படி ஆட போறாங்க. எல்லா பவுலர்ஸும் போட போறாங்க. இன்எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் போட போறாங்க. இப்ப நம்ம பிராக்டிஸ் மேட்ச் ஒண்ணு 320 யாரும் அடிக்கலையடா, 220 தானே அடிச்சிருந்தோம் பிராக்டிஸ் மேட்ச்ல. படிதர், எலிமினேட் அது. ஆமா படிதர் 11 வந்து 220 அடிச்சானுங்க. அது 220 டிஃபெண்ட் பண்ணானுங்க 206க்கு. அதுலயுமே வந்து புவி ஆடல, ஹேசலோட ஆடல, ஓகே. 2 பேருமே ஆடல. வின் கோலியும் ப்ரெடிக்ஷன் ஆடல. யாரு வின் ப்ரெடிக்ஷன்? வின் ப்ரெடிக்ஷன் வந்து டீம் வந்து ஆல்ரெடி பயங்கரமா செட் ஆயிருக்கிற டீம்னா வந்து கொல்கட்டா தான். அவங்களுக்கு வந்து பவுலிங் பயங்கரமா செட் ஆயிருக்கு. பிளஸ் அவங்களோட கோர் வந்து அப்படியே ரீடைன் பண்ணி வச்சிருக்கானுங்க கொல்கட்டா. அதனால அவங்களுக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பார்ப்போம். நீ கொல்கட்டா சொல்றேன், நான் ஆர்சிபி சொல்றேன். பார்ப்போம் யார் ஜெயிக்கும். நம்ம டீம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு செட் பண்ணல அவனுங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இதுவும் இருக்கு அப்படியே டீம். தான் இருக்கு. கோர் பெருசா பவுலிங்லாம் ரொம்ப மாறல. யாஸ் இருக்காரு. என்ன மாறல, வெறும் யாஷ் தயால் மட்டும் தான் இருக்கான். ஹேசல்வுட் வந்து யாஷ் தயால் இருந்தப்போ இல்லவே இல்லை. ஹேசல்வுட் ஆல்ரெடி இருந்த பிளேயர், அதனால ஆல்ரெடி பிரச்சனை இருந்த பிளேயர், ஆனா யாஷ் தயால் இருந்தப்போ அவன் இல்லை. இல்ல. இப்போ வந்து அந்த ஆல்ரெடி இந்த பிளேயர் அவனோட வேலை என்னன்னு அவனுக்கு தெரியும். நான் திருப்பி எதுக்கு எடுத்துருக்காங்கன்னு தெரியும். கரெக்டா பண்ணணும். புவனேஸ்வர் குமார் சொல்ல வேணாம். புவி பவர் தான் பிளே போடுவான் முடிச்சு. போல இருக்கு. புவியும் ஹேசலோட தான் ஓப்பனிங் ஸ்பெல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புவியும் ஹேசலோட தான் ஓப்பனிங் ஸ்பெல் போடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. புவி 2 ஓவர், ஏசல் 2 ஓவர், தயால் 2 ஓவர். ம் அப்புறம் கோலி எப்படி ஓப்பனிங் கண்டிப்பா ஆடுறான் அப்படின்னா, அவன் வந்து இப்போ இவங்கள தான் ஃபேஸ் பண்ணியிருக்கான். ப்ராக்டிஸ் செஷன்லலாம் வந்து புவி ஹேசலோட தான் போட சொல்லி ஃபேஸ் பண்ணியிருக்கான். பழைய புவியா இருந்தா ஓகே. இந்த புவி கொஞ்சம் புவி சூப்பரா ஸ்விங் பண்றான்டா. புவி கிட்ட ஸ்விங் இருக்கும்பா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
ஸ்விங் ரீசெண்ட் டேஸ்ல அந்த மாதிரி பார்க்கல. நான் அவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்விங் பார்க்கல. டொமஸ்டிக்ல எல்லாம் அது சையத் என்ன முஸ்டக் அலி ஆடிட்டு இருந்தான்ல, அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்விங் இல்ல. கோலிக்கு ஒரு பால் போட்டாங்க, கரெக்டா மிடில் ஸ்டிக்ல பிச் ஆகி ஃபோர்த் பார்த்தேன் ஸ்டிக் நானும் அந்த வெளில வீடியோ போகுது பார்த்தேன். பாரு. அதை பார்த்து சந்தோஷமா தான் இருந்தது. இவன் இறங்கி வந்து அடிக்கிறதுக்கு போனா பால் எங்கேயும் வெளில போகுது. பரவாயில்லையே, நல்லா இருக்கே இது அப்படின்ற மாதிரி. அப்ப நடந்துருமா அது? சந்திரா இவன் தான் அவனுக்கு. அது கொஞ்சம் டவுட்டு தான். மேபி இந்த வாட்டி இந்த வாட்டியாச்சும் இந்த மிடில் ஆர்டர் கிளிக் ஆனா மட்டும்தான் வந்து ஆர்சிபிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். அது ஒரு 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 மேட்ச் நமக்கு செட் ஆக மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 7 வருஷமா பர்ஃபார்மன்ஸ் படி ரொம்ப மோசம் இல்லை. நிறைய பிளே ஆஃப்ஸ் போயிருக்கோம், நிறைய எலிமினேட் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஓரளவு கன்சிஸ்டண்டா பண்றானுங்க. இவனுக்கு பிளேயர்ஸை ஸ்வாப் பண்றது தான் வந்து பிரச்சனையே. இப்போ இந்த சீசன் எடுக்கிறப்போ கூட எனக்கு ஓப்பனிங்க்கு ஒரு அல்ட்ரா அக்ரெசர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றானுங்க. சால்ட் எடுத்து வச்சிட்டானுங்க, சால்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இப்ப நம்ம டீம் செட் பண்ணதுலயே வந்து சால்ட், லிவிங்ஸ்டன்னு, நீ சொன்ன மாதிரி இவன் பெத்தல், 3 பேர் வந்து நீ சொன்ன மாதிரி இங்கிலாந்து பிளேயர்ஸ். எதுக்கு அவனுங்க நீ நானும் யோசிச்சேன் படிக்கிறதா என்ன. எதுக்கு போற அப்படின்ற பட்சத்துல உனக்கு சால்ட்டே தேவையில்ல. ஜிதேஷ் சர்மா எதுக்கு அப்ப 11 கோடி கொடுத்து வேற எடுக்கிற? 2 விக்கெட் கீப்பர் எதுக்கு உனக்கு 11 கோடி எடுக்கிறான்னு தெரியல. அதெல்லாம் பிரச்சனை அந்த இல்லை. அமௌண்ட்டுக்கு ஆல்ரெடி நல்லா விளையாடிக்கிட்டு இருக்க வில் ஜாக்ஸ் ஆச்சும் எடுத்துருக்கலாம். ஒன் டவுன் செட்டில் ஆயிட்டான் சூப்பரா. ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தவன் இங்க ஒன் டவுன் ஆடணுன்றதுக்காக எல்லா இடத்துலயும் வந்து ஒன் டவுன் ஆட ஆரம்பிச்சான், வேற டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் கூட. சரி பார்ப்போம் யார் வின் பண்றாங்க. வந்து நிறைய அந்த மாதிரி தவறுகள் செஞ்சு வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இப்ப சால்ட் கிட்டு கொடுத்த 11 கோடி வந்து மிச்சம் மீத்து இருந்தாலே நம்ம சிராஜ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். சிராஜ் பிராக்டிஸ் மேட்ச்ல யாக்கர் எத்தனை போய் சொருவிட்டே இருக்கான் எல்லாருக்கும். எனக்கு பாக்குறப்பெல்லாம் வயிற்றுச்சலா இருக்கு, என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவுட் ஸ்விங்கர் வேற டெவலப் பண்ணிருக்கான், அதுவும் நல்லா இருக்கு. யோசிச்சு பாரு, இப்ப ஹேசல்வுட், புவி, சிராஜ், யஷ்தயால் 4 பேர் இருந்திருந்தானுங்கன்னா அவன் யோசிச்சிட்டாங்கடா பவுலர்ஸ் எப்படி அடி வாங்க போறாங்க, பேட்ஸ்மேன்ஸ் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. எல்லா டீமும் வந்து செய்யறாங்க. பேட்ஸ்மேன்ஸ் வச்சுதான் ஃபில் பண்ண போறன்ற பட்சத்துல நீ எதுக்கு ஹேசல்வுட்டுக்கும் புவிக்கும் அத்தனை கோடிக்கு போற? இருக்குதுலயே அவங்க தான் கொஞ்சம் கண்ட்ரோலா போடுறவங்க. கண்ட்ரோல் தான் பாக்குறாங்க. சிராஜ் கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லைல்ல. சிராஜ் ஸ்டார்டிங்ல தான் ரன் அந்த அளவு லீக் பண்ண போறான் அவனுக்கு, அதுக்கப்புறம் நிறுத்தி தானே கொடுக்குறான். பிளஸ் சிராஜ் வந்து இத்தனை வருஷம் தொடர்ந்து இப்ப பெங்களூர் போட்டிருக்கான், ஓரளவுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இதான் ஃபைனல். அவனுக்கு டீம்ல இருக்க அவன் கொல்கட்டால யோசிச்சா 2 வீக்லிங் தான். ஒன்னு ரகுவன்ஷி ஃபெயிலியர் ஆகணும், அப்படி அவன் ஃபெயிலியர் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, அடிக்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்கானுங்க, 1000 பேரை சேர்த்து வச்சிருக்கானுங்க அவனுக்கு அடிக்கிறதுக்கு. பவுலிங்ல நார்க்கியா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரன் லீக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈடன் கார்டன்ஸ்ல பேட்டுக்கு சூப்பரா வரும் பால், ஸோ அவன் மட்டும்தான் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ண வாய்ப்பு இருக்கு. மற்றபடி டீம் பக்கா செட்டு. ஆர்சிபி தான் பழக்க போறானுங்க, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அழகிறதுக்கு ரெடியாடா குழந்தை அப்படின்ற மாதிரி தான் நாளைக்கு வந்துருங்க.